ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேன் கேக் நாங்கள் எப்படியோ பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாழைப்பழம், நீங்கள் என்ன வாழைப்பழமாக எடுத்துக்கலாம், பால், சர்க்கரை, முட்டை, அடிஷ்னலாக உப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறமா கோதுமை மாவு. ஓகே, வாங்க ரெசிப்பியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடச்சிக்கலாம். முட்டையை உடச்சோன்னே இது கூட வந்து நான் பால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக பால் ஊற்றுங்க, நிறைய பால் ஊற்ற வேணாம். அப்புறம் சர்க்கரையும் கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு திகட்டும். அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எதுக்கு நம்ம உப்பு சேர்க்குறோன்னா, நம்ம சர்க்கரை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது அளவு கரெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக உப்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பு நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில். அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு வந்து எல்லாமே நான் கரெக்டாக அரைஞ்சிருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அரைஞ்சது வந்து கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நிறைய வாட்டர் லெவல் ஆயிடுச்சு அப்படின்னா மாவு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். எனக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டேன், பட் ஆனால் எனக்கு பத்தலை. கொஞ்சம் பால் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் பாலை நான் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த கண்டிஷனுக்கு வரணும். இப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்தோடனே இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக நாம் வந்து சாக்லேட் கனாஷை ரெடி பண்ண போகிறோம். சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கலாம். அப்புறம் வந்து அது மேலே ஒரு கிண்ணத்தில் டைரி மில்க்கை நான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு பக்கம் தோசைக்கல் வச்சுருக்கோம். இந்த தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை, அதாவது பேட்டரை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக தோசை ஊற்றுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி, சின்ன ஊத்தாப்பம் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கணும். பார்த்தீங்களா நான் எப்படி ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் நமக்கு சாக்லேட் கனாஷ் உருகிக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நமக்கு பேன் கேக் எப்படி நல்லா ரெடியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். செகண்ட் பேன் கேக், தேர்ட் பேன் கேக், ஃபோர்த்து பேன் கேக். மொத்தமாக நான் 5 பேன் கேக்ஸ் லாஸ்ட்டை திருப்பி போட்டுக்கலாம். மொத்தமாக 5 பேன் கேக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கனாஷும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பேன் கேக்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கனாஷ் ஆட் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சமாக ஊற்றிட்டேன்னா அடுத்த பேன் கேக், அப்போ அடுத்த பேன் கேக் ஊற்றணுன்னா அடுத்து, தென் இது 3rd லேயர், அப்புறம் வந்து இது 4th லேயர், இது 5th லேயர். மொத்தமாக 5 நாங்கள் பேன் கேக் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இருக்கிறத வச்சு நம்ம டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வா, வெரி வெரி டெலிஷியஸாக சூப்பராக நமக்கு பேன் கேக் ரெடி. கட் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார்